முகலாய பேரரசர் அக்பர் ஒருமுறை தனது அமைச்சர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபோது மனிதர்களால் எதையும் சாதிக்க முடியுமா என்ற விவாதம் எழுந்தது. அப்போது அக்பர் ஒரு கடினமான சவாலை வைத்தார். குளிர்காலத்தின் கடுங்குளிரில் ஏரியில் உள்ள பனிக்கட்டி போன்ற தண்ணீரில் யாராவது ஒரு இரவு முழுவதும் நின்றால் அவர்களுக்கு பெரும் பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். இந்த சவாலை ஏற்று ஒரு ஏழை மனிதன் அந்த ஏரி தண்ணீரில் இரவு முழுவதும் நின்று சாதித்து காட்டினான். ஆனால் அக்பர் அந்த மனிதனிடம், "நீ எப்படி இவ்வளவு குளிரை தாங்கினாய்?" என்று கேட்டபோது அவன், "தூரத்தில் தெரிந்த ஒரு விளக்கின் ஒளியை பார்த்துக் கொண்டே இரவு முழுவதையும் கழித்தேன்" என்றான். இதை கேட்ட அக்பர், "அந்த விளக்கின் வெப்பத்தை பெற்றுத்தான் நீ உயிர் பிழைத்திருக்கிறாய்" என்று கூறி அவனுக்கு பரிசு தர மறுத்துவிட்டார். இதை கண்டு வருத்தமடைந்த பீர்பால் அக்பருக்கு உண்மையை உணர்த்த ஒரு திட்டம் தீட்டினார். மறுநாள் பீர்பால் அரசவைக்கு வரவில்லை. அக்பர் ஆள் அனுப்பி பார்த்தபோது பீர்பால் தோட்டத்தில் சமைத்துக் கொண்டிருப்பதாக தகவல் வந்தது. நீண்ட நேரமாகியும் அவர் வராததால் அக்பரே நேரில் சென்றார். அங்கு கண்ட காட்சி அக்பருக்கு வியப்பை அளித்தது. தரையில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் சம்பதுவதற்கான பாத்திரமோ சுமார் 10 அடி உயரத்தில் ஒரு கயிற்றில் கட்டப்பட்டிருந்தது. அக்பர் சிரித்துக்கொண்டே, "பீர்பால், அறிவு இருக்கிறதா உனக்கு? கீழே எரியும் நெருப்பின் வெப்பம் எப்படி அவ்வளவு உயரத்தில் இருக்கும் பாத்திரத்திற்கு செல்லும்? இப்படி செய்தாலும் கிச்சடி எப்படி வேகும்?" என்று கேட்டார். பீர்பால் மிகவும் அமைதியாக அக்பரை பார்த்து, "மன்னா, மைல் கணக்கில் தூரத்தில் இருந்த ஒரு சிறிய விளக்கின் வெப்பம் ஏரியில் நின்ற அந்த ஏழை மனிதனுக்கு கிடைக்கும் போது சில அடி உயரத்தில் இருக்கும் இந்த நெருப்பின் வெப்பம் என் கிச்சடிக்கு கிடைக்காதா?" என்று கேட்டார். பீர்பால் எதை குறிப்பிடுகிறார் என்பதை அக்பர் உடனே புரிந்து கொண்டார். தான் செய்த தவறை உணர்ந்த அவர் அந்த ஏழை மனிதனை வரவழைத்து அவனுக்கு சேர வேண்டிய பொற்காசுகளை பரிசாக அளித்தார். பீர்பாலின் இந்த சமயோஜித புத்தியால் ஒரு ஏழைக்கு நீதி கிடைத்தது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க.